ஃபிஷ் பிரியாணி செய்வது எப்படி என்பதை இன்று பார்ப்போம். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்று நாங்கள் மற்றொரு சாப்பாடு மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் ஒரு ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். என்னடா ஃபிஷ் பிரியாணியில் முன்னெல்லாம் உங்களுக்கு வந்து யோசிக்காதீங்க. நாங்கள் டின் ஃபிஷ் தான் செய்ய போகிறோம். அதே நேரத்தில் மற்ற ஃபிஷ்ஷில் அதை பொரிச்சும் வச்சுருக்கலாம். நான் இப்போ டின் ஃபிஷ்ஷில் எப்படி ஒரு பிரியாணி செய்வது என்பதை நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க, அதற்கு தேவையான பொருட்களையும் எப்படி செய்வது என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் டின் ஃபிஷ், தேவையான உப்பு, தேவையான தூள், ஜோக்கெட், பிளெயின் ஜோக்கெட், வெங்காயம் பொரிச்சு வச்சிருக்கிறேன், கொத்தமல்லி இலை, வெங்காயம், தக்காளி, மஞ்சள், பிரியாணி பவுடர், உங்களுக்கு தேவையான பிரியாணி பவுடர். நான் இது மேக் பண்ணேன் பிரியாணி பவுடராய், மிளகாய், லெமன், அதை பொரித்து வச்சுக்கிறேன், மீன், உள்ளி, தேவையான உள்ளி பேஸ்ட் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட். இதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான ஆயில், கோகோனட் ஆயிலோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஆயில், இவ்வளோதானுங்க தேவை. அதோடு சேர்த்து நாங்கள் அந்த டின் ஃபிஷ் அந்த தண்ணியையும் எடுத்து வச்சுக்கிறோம். இவ்வளோ இன்று நாங்கள் டின் ஃபிஷ்ஷில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, அது செய்கிறது எப்படி என்பதை இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் இந்த பிரியாணிலையும் ஏலக்காயும் மற்றது கிராம்பும் மிளகும் இதெல்லாம் போட்டு நாங்கள் இப்போ இதுக்கு அரிசியை போட்டு வடிச்செடுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிறோம். அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டு இதுக்கு நாங்கள் போட்டு அதை வடிச்செடுத்தோம்னா கணக்காக வருவதுக்கு கணக்காக வந்துடும். ஓகே, நாங்கள் இப்போ என்ன கொதிச்சுட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஏலம், கிராம்பு, மற்ற கருவா, மற்றது பிரியாணி இதான் போட்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ இதுக்குள்ள உள்ளி, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் போடுறோம். உங்களுக்கு தேவையான உள்ளி போடலாம். தேவையான நான் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த பேஸ்ட்டு நான் போட்டோம். அதை உள்ளி கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ மிக்ஸ் பண்ணுவேன். அதுங்க இப்போ இருக்க ஓரளவு ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு நாங்கள் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி டொமாட்டோவையும் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்றாய் நல்லா இதாக வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, நாங்கள் இப்போ தான் பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ பார்க்குறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா களியாக வந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இதை மீண்டும் தண்ணியை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள ஆட் பண்ணி போட்டு நாங்கள் இதுக்கு மற்ற பொருட்களை போட போகிறோம். தயிரையும் மற்றது பவுடர் எல்லாத்தையும். இப்போ நாங்கள் இதுக்கு சிறிதளவு மஞ்சளும் போடுவோம், ஆட் பண்ணுவோம். மஞ்சள் போட்டேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள மஞ்சள், எங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் தூள், கணக்காக போடக்கூடாது. அதோட சேர்த்து நாங்கள் தேவையான உப்பு, இப்போ தயிரையும் ஆட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ தேசி புளியும் விடுறோம். இதோட சேர்த்து பிரியாணி பவுடர்,
மற்ற பிரியாணி பவுடரும் இந்த கடையில் அடிக்கிற பிரியாணி பவுடரும் நான் அடித்த பிரியாணி பவுடரும் ரெண்டும் சேர்த்து இதை போடுறோம். இப்போ நாங்கள் பாருங்கள் ஒரு 10 மினிட் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொத்தமல்லியில் போடுறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் இப்போ மீன் ஆட் பண்ண போகிறோம். இதை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுட்டு பார்க்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ மூடி எடுத்து வந்து இதை நாங்கள் ஒரு அரைவாசியை நாங்கள் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2 மாதிரி போட போகிறோம் அரிசியை. இப்போ நாங்கள் ஒரு அரைவாசி இதுலேருந்து குழம்பு எடுத்து இன்னும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் எதுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஒரு முதலாவது ரைஸை அதுக்கு ஆட் பண்ணி போட்டு மேலே இப்போ நாங்கள் அந்த ரைஸுக்கு மேலே நாங்கள் கொத்தமல்லியிலையும் அதோடு சேர்த்து அந்த எடுத்து வச்ச டின் ஃபிஷ் அந்த கறி அந்த குழம்பு அதையும் சேர்த்து அதுக்கு மேலே ஆட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு பாருங்கள் அதுக்கு நான் கலரிங் சுற்றி விடுறோம். இதையும் அப்படியே சுற்றி அதெல்லாம் போய்ட்டு இதுக்கு மேலே திரும்பவும் ரைஸை ஆட் பண்ண போகிறோம். அந்த ரைஸை திரும்ப அதுக்கு ஆட் பண்ணி போட்டு அதுக்குள்ளேயும் கொத்தமல்லி இலையும் போட்டு வெங்காயம் பொரித்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு இதுக்கு கலரிங்கையும் போட்டுட்டு அப்படியே நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 7 மினிட் நீங்கள் மூடி விட்டீங்கன்னால் ஒரு சூப்பராக வரும். அப்படியே மூடி விட்டாச்சு. பாருங்கள், நாங்கள் இப்போ 7 மினிட்டால் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு. இவ்வளோ தானுங்க, இனி நீங்கள் பரிமாறலாம். சூப்பர் பிரியாணி பாருங்கள் ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இப்படி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி பிரியாணி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் பிரியாணி செய்து முடிஞ்சது. நல்ல சூப்பராக வந்திருக்கு. அதையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வீட்டில் வேணாலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சூப்பர் ஃபிஷ் பிரியாணி இன்றைக்கு நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளவு டேஸ்டாகவும் எவ்வளோ அட்டகாசமாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான இது உங்களுக்கு இருக்கும். டின் ஃபிஷ்ஷில் நீங்கள் பிரியாணி எப்படி செய்கிறது நான் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு கலக்கலான சூப்பரான பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இதுவரையிலும் பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சாப்பாட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.